எனக்கு பர்சனலாக இந்த மாதிரி பிடிக்கும். யாருக்கெல்லாம் இப்படி பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரின்னு கீழே வரலாமன்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டேன். நம்மளால் உட்காந்து கிரைண்டர் நோண்டிக்கிட்டு இருந்தாங்க. என்னடா நோண்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா, கிரைண்டர் வந்து நான் புதுசாக ஒரு கிரைண்டர் வாங்குறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கிரைண்டர் வந்து வந்துருச்சு அல்ஹம்துலில்லாஹ். அந்த கிரைண்டருக்கு வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருந்தாங்க. நமக்கு இந்த மாதிரி ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுலாம் தெரியாது. ஸோ அதனால் அவங்க இப்போ தான் புதுசாக பார்க்குறாங்க. நம்ம இது வரைக்குமே சாதாரண கல் கிரைண்டர் தானே யூஸ் பண்ணியிருப்போம். புதுசாக வந்து இந்த மாதிரி கிரைண்டர் வந்தோன்னா நமக்கு தெரியலை. ஸோ அதனால் யூடியூப்லலாம் சர்ச் பண்ணி அப்படி இப்படிமா சொல்லிட்டு ஆயில் இன்றைக்கி சேஞ்ச் பண்ணியாச்சு. ஆயில் ஊற்றியாச்சு. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ஊற்றிருந்தோம். ஊற்றுருந்த வீடியோ எல்லாமே எடுத்துருக்கிறேன். அதை இன்னொரு நாள் இன்ஷால்லா நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இந்த ஏதாவது 3 லிட்டர் கிரைண்டர், கீர் கிரைண்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சவுண்டு தான் சும்மா வேறு லெவலில் வருது, கடகடான்ட்டு வருது. அடுத்து என்ன செய்யலாம், சரி நம்ம இனிமேல் டிஃபன் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சேமியா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சேமியா வெள்ளையாக செஞ்சால் கண்டிப்பாக சாப்பிடவே மாட்டாங்க. அதனால் மஞ்சள் கலரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒன்றும் இல்லைங்க, நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு வதக்கி நம்ம செய்வோம் தெரியுமா, அதே மாதிரி தான் நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூள் போடணும். அதுக்கு பதிலாக நான் வந்து சிக்கன் 65 மசாலா அதை வந்து போட்டிருக்கேன். அது போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால் ஸோ அதை செய்வோம்னு சொல்லிட்டு செஞ்சுருக்கேன். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரைண்டரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு யோசித்து இதை வாங்கவா வேண்டாமான்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட கேட்டு அதுக்கப்புறமா வாங்கின கிரைண்டர் தான். ஆனால் இந்த கிரைண்டரில் இவ்வளோ, அதாவது எந்த அளவுக்கு அட்வான்டேஜ் இருக்கோ அதே அளவு வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து நிறையவே இருக்குது. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்ம சவுண்டு வருது. இந்த சவுண்டுக்கு வந்து பக்கத்து வீட்டில் இருக்கவங்க வந்து எல்லாருமே கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போட்டு 2-3 நாள் தான் ஆச்சு, அதுக்கே இப்போவே கம்ப்ளைண்ட் வந்துருச்சு. அந்தளவுக்கு கிரைண்டரோட சவுண்ட் வந்து ரொம்ப ஹெவியாகவே இருக்குது. இது வந்து 3 லிட்டர் கிரைண்டருங்கிறதுனால அப்படி வருதா இல்லை என்னன்னு தெரில. நிறைய பேர் சொல்கிறாங்க கீர் கிரைண்டரு அப்படின்னாலே இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஆயில் சேஞ்ச் பண்ணுற வேலை வேறு இருக்குது. ஸோ அதனால் மாற்றிடலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வேறு இருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ சமையல் வந்து ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பிட்டாச்சுன்னா அவங்க கிளம்பிடுவாங்க. என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காத 2 சாப்பாடும் சேமியாவும் உப்புமாவும் தான். ஆனால் அடிக்கடி நான் அதை தான் செய்வேன். வேறு வழி இல்லை, நமக்கு எது ஈஸியாக முடியுமோ அதை செய்ய முடியும். அதனால் நீங்கள் என்னெல்லாம் உங்கள் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காதெல்லாம் செஞ்சு காட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இந்த மாதிரி தான் ஏதாவது கொதர்க்கமாக செஞ்சு வச்சுருவேன். அப்புறமா நிறைய வேகி கட்டிக்கிடுவே திட்டு தான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.